உலக கிரிக்கெட்ல இதெல்லாம் ஒரு விஷயமா? என்னது இதெல்லாம் ஒரு விஷயமா? இத விட வேற என்னடா பெரிய விஷயம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே அதாவது இந்தியர்கள் எல்லாருமே கால்ல தூக்கிட்டு சுத்துற ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஆமாங்க, அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சாம்பியன் டிராஃப் போட்டிக்கு வந்து இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து போகாது அப்படிங்கிற ரீதியில வந்து அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இந்த ரீதியில தான் பாகிஸ்தான் அணியும் மிகப்பெரிய அளவுல ஒரு குழப்பத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 7 அணிகளுமே வந்து பாகிஸ்தான் சென்று விளையாட வந்து எல்லாருமே உறுதியா இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பாகிஸ்தானுக்கு இந்திய அணி செல்லாது அப்படிங்கிற ரீதியில வந்து தெரிவிச்சதால, ஐசிசி இந்திய அணிய வந்து தகுதி நீக்கம் செய்யும் அப்படிங்கிற ரீதியில வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது யாருமே அது பண்ணவே இல்ல. இந்தியாவிற்காக அனைத்து போட்டிகளுமே வந்து சவுத் ஆப்பிரிக்காவ வந்து நாங்க சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய தரப்பில இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையானது பார்த்தீங்கன்னா, இந்தியா விளையாடுற அனைத்து போட்டிகளையும் நீங்க வந்து துபாய்ல நடத்துங்க அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து துபாய்லாம் விளையாட மாட்டோம். இந்தியா வந்து பாகிஸ்தான்ல வந்து விளையாட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்திய அணியும் அது வந்து நிராகரித்து விட்டதுன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல தான் ஐசிசி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல வந்து போட்டி நடத்த தேவையில்ல. அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மாத்தலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பேரதிர்ச்சியா தான் இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 130 கோடி பேர் இருக்காங்க. 130 கோடி பேர்ல குறைந்தது 100 கோடி பேராவது கிரிக்கெட் பார்க்குறவங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். விளம்பரத்துல ஆரம்பிச்சு, அதோட சேட்டலைட் உரிமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல கோடியில வந்து தான் பல ஆயிரம் கோடியில தான் அந்த விஷயமே அந்த கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா பொருளும் சொல்லுவாங்க. அது இந்தியாவை சார்ந்து மட்டுமே இருக்கிறதால, ஐசிசியும் வந்து இந்த போட்டிகள் அனைத்தையும் தென்னாப்பிரிக்காவுக்கு மாத்தலாமா அப்படிங்கிற ரீதியில தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த போட்டிகளை தென்னாப்பிரிக்காவுக்கு நீங்க மாத்துனீங்கன்னா, நாங்க விளையாட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில வந்து அவர்களும் வந்து சொல்லியிருக்காதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐசிசியும் பாகிஸ்தான் வரலாம் கூட பரவாயில்ல. தகுதியே பெறாத இலங்கையை வைத்து கூட நாங்க வந்து இந்த மேட்ச் நடத்திடுவோம். ஐசிசி சாம்பியன் டிராஃபிய நாங்க நடத்தி முடிப்போம். அதே நேரத்துல வந்து இந்தியா இல்லாம இந்த மேட்ச வந்து நடத்தவும் முடியாது அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்தியர்கள் அனைவருமே வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கர்வத்தோட சுத்தலாம் தான் சொல்லணும். ஏன்னா உலக கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா வல்லரசு நாடுகள் கூட இருக்கு. ஆனா வல்லரசு நாடுகளே ஒரு விஷயத்துக்கு தயங்குதுன்னா, ஆனா இந்தியா கெத்தா சொல்லி அந்த விஷயத்தையே வந்து கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தையே மிக பெரிய அளவுல ஒரு ஆதிக்கம் தான் செலுத்திட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போய் விளையாடினா என்னதான் பிரச்சனை? போய் பாகிஸ்தான் போய் விளையாடலாமே அப்படிங்கிற ரீதியில வந்து பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா 2009 நடந்த ஒரு தாக்குதல், இலங்கை அணி மீதான தாக்குதல் வந்து இன்னமும் கிரிக்கெட் உலக ஒரு கரும்புள்ளியா தான் இருக்கு. பாகிஸ்தான்ல நடந்த இலங்கை மேட்ச், அதாவது இந்த இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தாங்க. அப்போ வந்து பஸ்ல வரும்போது மிகப்பெரிய அளவுல வந்து இலங்கை அணி மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. பல்வேறு இலங்கை வீரர்களுக்கு வந்து காயங்கள்லாம் வந்து ஏற்பட்டு தான் சொல்லணும். இதனால தான் பாகிஸ்தான் சென்று எந்த ஒரு அணியுமே வந்து விளையாட தயாராகவே இல்ல. சமீபத்தில வந்து அந்த சூழ்நிலை மாறினாலும் இந்தியாவிற்கான பாதுகாப்பு அந்த இடத்துல வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கண்டிப்பா இந்திய அணி மீது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனாலேயே வந்து இந்தியர்களுக்கு வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல. அதனால நாங்க போய் அங்க சென்று விளையாட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில தான் இந்திய தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அரசியல். இந்த இடத்துல வந்து அரசியலும் தான் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி பேர் பாக்குற ஒரு விஷயம் பல ஆயிரம் கோடி வருமான பொருள்கின்ற ஒரு ஒரு நாடுன்னு பார்த்தா அது வந்து கிரிக்கெட்ல இந்தியா மட்டும்தான். அதனால இந்தியாவை தவிர்த்து வேற எந்த ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற நாடுகளும் ஆம், தன்னிச்சையா செயல்பட முடியாது. அந்த ரீதியில தான் இந்தியா தன்னோட கெத்தை காமிச்சிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பா இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சல்யூட் பண்ணலாம் தான் நம்ம சொல்லியாகணும்.